தமிழ்நாடு அரசு கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தமிழகத்தில் 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் என்கிற அரசாணை மக்களிடம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. திருப்பூர், தூத்துக்குடி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், புதுக்கோட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 21 கிராம ஊராட்சிகளை 21 பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவது. மேலும் நாமக்கல், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 8 கிராம ஊராட்சிகளை ஒன்றிணைத்து 4 பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவது என்றும் அரசாணை பிறப்பித்துள்ளது. ஓகே, இந்த காணொளியில் பேரூராட்சி என்றால் என்ன, பேரூராட்சியின் வகைகள், அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என தனது அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவை குறித்து தான் பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஏனென்றால் பேரூராட்சி என்றால் என்ன, அது பற்றிய விவரங்கள் என்ன என்பது பொதுமக்கள் மத்தியில் தேவைப்படுகிற, அறியப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இனி நாம் பேரூராட்சி குறித்து பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகளின் நிலையை டவுன் பஞ்சாயத்து என வகைப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இது ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே ஒரு இடைநிலை அமைப்பாக திட்டமிடப்பட்டது. டவுன் பஞ்சாயத்துகளுக்கு தனிப்பட்ட நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டன மற்றும் தனித்துவமான செயல்பாட்டு தன்மைகள் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உள்ளன. டவுன் பஞ்சாயத்துகள் நன்கு வடிவமைக்கப்பட்ட கணக்கு மற்றும் தணிக்கை நடைமுறைகளை பின்பற்றுகின்றன மற்றும் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவது சிறப்பாக உள்ளது. டவுன் பஞ்சாயத்துகள் தாலுகா தலைமையகம், சுற்றுலா தலங்கள், யாத்திரை மையங்கள் மற்றும் வணிக தொழில்துறை நகரங்கள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகும் என்று இயக்குநரகம் தெரிவிக்கிறது. ஓகே, இப்போது பேரூராட்சி என்றால் என்ன, அதன் வகைகள் என்ன என்பதை பார்ப்போம். ஊரக பகுதியாக இருந்து நகர்ப்புறமாக மாறும் நிலையில் உள்ள குடியிருப்பு பகுதியை பேரூராட்சி என்கிறோம். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே இடைநிலை அமைப்பாக பேரூராட்சிகள் செயல்படுகின்றன. பேரூராட்சிகளின் நிலைகள். 3ஆம் நிலை பேரூராட்சி ஆண்டிற்கு வருவாய் 10 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் பேரூராட்சியாகும். 2ஆம் நிலை பேரூராட்சி ஆண்டிற்கு வருவாய் 10 லட்சத்துக்கு மேல் இருக்கும் பேரூராட்சியாகும். முதல் நிலை பேரூராட்சி ஆண்டிற்கு வருவாய் 25 லட்சத்துக்கு மேல் இருக்கும் பேரூராட்சியாகும். தேர்வு நிலை பேரூராட்சி ஆண்டிற்கு வருவாய் 50 லட்சத்துக்கு மேல் இருக்கும் பேரூராட்சியாகும். தற்போது தமிழகத்தில் பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 500 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இவை 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர், தெருவிளக்கு, சாலை உட்கட்டமைப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. ஓகே, தற்போது அரசு பேரூராட்சி குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2021-22ஆம் ஆண்டிற்கான இத்துறையின் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலிருந்து முக்கியமான சிலவற்றை பார்க்கலாம். தற்போதுள்ள நகர்ப்புற உள்ளாட்சிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் நகர்ப்புற தன்மை, மக்கள் தொகை அடர்த்தி, ஆண்டு வருமானம், பொருளாதார முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையிலும் நகர்ப்புறமாக மாறி வருகின்ற இந்த பகுதிகளிலும் நகரத்திற்கு இணையான அடிப்படை வசதிகளை அளித்திடும் நோக்கிலும் உள்ளாட்சி அமைப்புகள் தரம் உயர்த்தப்படுகிறது. இவ்வாறு தனது நோக்கத்தை தெளிவுபடுத்தியுள்ளது அரசு. தற்போது கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டதற்கு 3 முக்கிய காரணங்களை அரசாணையில் அரசு தெரிவித்துள்ளது. அதனை பார்ப்போம். முதலாவதாக, பெரும்பாலான ஊரக பகுதிகள் நகர்ப்புற பகுதிகளுக்கு இணையான வளர்ச்சியை அடைந்து வருகின்றன. எனவே இத்தகைய ஊரக பகுதிகளிலும் நகர்ப்புறங்களுக்கு இணையான வகையில் சாலைகள், குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, பொது மற்றும் சமுதாய பயன்பாட்டிற்கான நவீன கழிப்பிடங்கள், பாதாள சாக்கடை கட்டமைப்பு, ஆற்றல் மிகு தெருவிளக்குகள் போன்ற மக்களுக்கு இன்றியமையாத அடிப்படை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. இரண்டாவதாக, வேகமாக நகரமயமாகி வரும், வளர்ச்சி அடைந்து வரும் பெரும்பாலான சிறிய உள்ளாட்சி அமைப்புகளால் மக்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நிதி, இடப்பற்றாக்குறை
மற்றும் உட்கட்டமைப்பு வசதி திட்டங்களை நிறைவேற்றுதல், மக்களுக்கான அடிப்படை வசதி பணிகள் மற்றும் சேவைகளின் விரைவான திறம்பட்ட செயலாக்கத்திற்கு தேவைப்படும் பொறியாளர்கள் உள்ளிட்ட பணி அமைப்பு குறைந்த அளவிலேயே உள்ளது. இது போன்றவற்றை களையவும், அதாவது டு ஓவர் கம், பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துதல் அவசியமாகிறது. மூன்றாவதாக, கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதால் அப்பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதுடன் அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு மேம்பாடு, மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த மேம்பாட்டினால் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் புதிய தொழிலகங்கள் ஏற்படவும், வேலைவாய்ப்பு உருவாகவும், வருவாய் பெருகவும், அனைத்து தரப்பு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். இவ்வாறு தமிழக அரசு கடந்த டிசம்பர் மாதம் 31 வெளியிட்ட அரசாணையில் குறிப்புகளை தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை குத்தாலம், மணல்மேடு, வைத்தீஸ்வரன் கோயில், தரங்கம்பாடி ஆகியவை பேரூராட்சிகளாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தற்போது ஏற்கனவே ஆனைக்காரன் சத்திரம் பேரூராட்சியாக இருந்ததை கிராம ஊராட்சியாக மாற்றப்பட்டு, தற்போது ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சியுடன் கோபாலசமுத்திரம் ஊராட்சியின் 10 வார்டுகள் இணைக்கப்பட்டு கொள்ளிடம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியாக உயர்த்தப்பட்டால் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டம் பேரூராட்சியில் கிடையாது என்பதாக பேசு பொருளாகி போராட்டம் வரை செல்கிறது. ஆனால் தமிழக அரசு பேரூராட்சிகளுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை விரிவாக்கம் செய்து நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பேரூராட்சிகளில் நடைபெறுவதாகவும் தெரிகிறது. ஆனால் புதிய பேரூராட்சிகளிலும் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என ஏழை எளிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 100 நாள் வேலை திட்டம் குறித்து விரிவாக அடுத்த காணொளியில் பார்ப்போம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.